வெல்கம் வியூவர்ஸ். அது 1992 மார்ச் 27 கேரளால கோட்டயம் அப்படிங்கிற இடத்துல இருக்க செயின்ட் பியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்வென்ட் இருக்கு. இறை பணிக்காக கன்னியாஸ்திரியா மாற விரும்புற பெண்கள் தங்கி படிக்கிற திருச்சபை சார்ந்த ஒரு கான்வென்ட். அன்னைக்கு காலையில அந்த இடமே ரொம்பவே பரபரப்பா இருக்கு. சிஸ்டர் அபயா அப்படிங்கிற 21 வயது பெண்மணி காணோம் அப்படின்னு அவங்களுடைய ரூம்மேட்ஸ் மற்றும் அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோட தேடிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அப்படி எல்லாருமே வேற இடத்துல தேடிட்டு இருக்கும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு அவங்களுக்கு தெரிய வருது. அந்த கான்வென்ட்டுடைய பின்பக்கத்துல இருக்கிற கிணற்றுல ஏதோ ஒண்ணு மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு அபயாவை தேடிட்டு இருந்த சிஸ்டர்ல ஒருத்தர் அதை பார்த்து சத்தம் போடுறாங்க. இதை கேட்ட எல்லாருமே அந்த கான்வென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிணத்துக்கு ஓடி வராங்க. அப்படி அங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த கிணற்றுக்குள்ள ஒரு பெண்ணுடைய இறந்த உடல் மிதந்துட்டு இருந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, அன்னைக்கு காலையில இருந்து எல்லாருமே தேடிட்டு இருந்த சிஸ்டர் அபயா தான். சோ இப்ப இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே அபயாவுடைய அந்த இறந்த உடலை கிணத்துக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவசரமா சொல்ல போனா ரொம்பவே சீக்கிரமாவே அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் அப்புறம் அதே சர்ச்சை சேர்ந்த சில ஃபாதர்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சிஸ்டர் அபயாவுடைய இறந்த உடல் மேல ஒரு வெள்ளை துணி ஒன்ன போத்தி கிணத்துக்கு பக்கத்திலேயே படுக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் போலீஸ்க்கு இந்த தகவல் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம மீடியா மற்றும் போட்டோகிராஃபர்ஸ் கிட்டையும் இந்த தகவல் சொல்லப்படுது. காலையில 10 மணிக்கெல்லாம் போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அந்த இடத்தை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா போட்டோகிராஃபரை மட்டும் அபயாவுடைய உடல் பக்கத்திலேயே போக விடல. பொதுவா ஒரு கிரைம் சீன் அப்படின்னா இறந்த உடல் மற்றும் அந்த கிரைம் நடந்த இடத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா எவிடன்ஸையுமே போட்டோ எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனா இங்க வேற ஏதோ சில காரணங்கள் சொல்லி போட்டோகிராஃபரை அபயாவுடைய இறந்த உடல் பக்கத்துல கூட அங்கிருந்து ஆட்கள் விடல. இதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அபயாவுடைய உடல் அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பப்படுது. இது நடந்து 2வது நாள் அபயா அவங்களே தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு முடிவு செய்யப்படுது. ஆனா அந்த இடத்துல இருந்து தான் இந்த ஒரு கேஸ் கேரளாவையே ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே திகைக்க வச்சது. சாதாரணமா அபயா அவங்களே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு முடிஞ்ச ஒரு கேஸ் இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வழக்கா மாறுது. இந்த கேஸுடைய இறுதி தீர்ப்பை சொல்றதுக்கு மட்டும் 28 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய குழப்பமான ஒரு வழக்கு தான் கேரளா அபயா கேஸ். இந்த கேஸை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது உண்மையாவே ஒரு சீட்டேஜ் கிரைம் த்ரில்லர் மூவி பாக்குற மாதிரி இருந்துச்சு. பண பலத்தாலையும் அரசியல் பலத்தாலையும் ஒரு கேஸை எப்படியெல்லாம் திசை திருப்பி இருக்காங்க, எப்படியெல்லாம் அதிகாரிகளையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கில்லர்ஸ் எப்படி நீதிமன்றத்தையே குழப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியில பொய்மைக்கு 1000 வார்த்தைகள் இருந்தாலும் உண்மைக்கு ஒரே ஒரு சாட்சி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நிரூபிச்சிருக்கிற இந்த கேஸ் பத்தின முழு விவரங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
அபயா 1971 பிப்ரவரி 26 கோட்டயத்துல பீனா மற்றும் தாமஸ் அப்படிங்கிற தம்பதிக்கு பிறகுறாங்க. அவங்களுடைய 19வது வயதுல கடவுளுக்காக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால அவங்க ஒரு கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக செயின்ட் பியர்ஸ் கான்வென்ட்ல சேர்ந்து கன்னியாஸ்திரி படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க அபயா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் நான் இன்ட்ரோல சொன்ன சம்பவங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அபயாவுடைய இறந்த உடலை 1992 மார்ச் 27ஆம் தேதி கிணத்திலிருந்து எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கேஸ் மார்ச் 31ஆம் தேதியே அபயா அவங்களே தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கேஸ் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த மரணத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஜோமன் அப்படிங்கிற சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஏப்ரல் 7 1992 ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. உடனடியா இந்த கேஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றப்படுது. இப்ப புதுசா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ள வராங்க. அவங்க அபயாவுடைய இறந்த உடலை அட்டாப்சி பண்ண ரிப்போர்ட் இதெல்லாமே செக் பண்றாங்க. அபயாவுடைய இறந்த உடல் கிடைச்ச இடம், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு 1993 ஜனவரி 13ஆம் தேதி இந்த கிரைம் பிரான்ச் டிபார்ட்மெண்ட் அபயா அவங்களே தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. ஆனா இந்த ஒரு முடிவை, இந்த ஒரு ரிப்போர்ட்டை அங்க இருக்கிற சில பேர் ஏத்துக்க மறுக்கிறாங்க. குறிப்பா அபயாவோட படிச்ச சில கன்னியாஸ்திரிகள், அபயாவுடைய பேரண்ட்ஸ், இப்படி சில பேர் இந்த கேஸை மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட லோக்கல் போலீஸ், கிரைம் பிரான்ச் டீம் அப்படின்னு இந்த ரெண்டு டீமுமே 2 முறை இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமாவும் அபயாவுடைய இந்த மரணம் அபயா அவங்களே தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு 21 வயசு பொண்ணு, அதுவும் ஒரு கன்னியாஸ்திரி, எதுக்காக அவங்களே இறந்து போகணும்? அப்படி அவங்க பண்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? அப்படி அபயா அவங்களே தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் போலீஸ் சரியா கண்டுபிடிச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஆனா இங்க போலீஸ் அப்படி க்ளோஸ் பண்ணல. மொட்டையா அபயா அவங்களே தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்னா, உடனடியா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர்ல அவசரமா அபயா அவங்களே தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது அபயா கூடவே இருந்த அபயாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அபயாவுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. இப்படி சரியான காரணமே இல்லாம ரொம்பவே சீக்கிரமா அவசரமா அபயா அவங்களே தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. பிகாஸ் அபயாவை பத்தி தெரிஞ்ச எல்லாருமே அபயா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, கண்டிப்பா அவங்க அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. அபயாவுக்கு அப்படி பண்ண வேண்டிய எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்ல. அவங்க இறப்பதற்கு முன்னாடி நாள் கூட ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே தான் அபயாவுடைய பேரண்ட்ஸும் சொன்னாங்க. இப்படி காரணமே இல்லாம தங்களுடைய மகள் இறந்து போனதை எப்படி அபயாவை பெத்தவங்களால ஏத்துக்க முடியும்? சோ அபயாவுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பா என்னவோ இருக்கு, ஒரு பெரிய சதி இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தோண ஆரம்பிச்சது. அப்பதான் அதே கான்வென்ட்டை சேர்ந்த 69 கன்னியாஸ்திரிகள் சேர்ந்து கேரள மாநிலத்தின் முதலமைச்சரான திரு கருணாகரன் அவர்கள் கிட்ட போய் பேசுறாங்க. இந்த கேஸ்ல அவங்க எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்கிறதா சொல்லி இதுக்கு தனி இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. உடனடியா அந்த கேஸ் 1993 மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. சோ இப்ப மறுபடியும் இந்த கேஸை முதல்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கேஸ்ல ஆரம்பத்துல கிடைச்ச பல சாட்சியங்களும் ஆதாரங்களும் ஒவ்வொன்னா சில மறைமுக ஆட்களால கலைக்கப்படுது. அதாவது சம்பவம் நடந்த 1992 மார்ச் 27ஆம் தேதி காலையில போலீஸ் அங்க கிரைம் சீன்ல செக் பண்ணும்போது கிரைம் சீன்ல சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிச்சன்ல போலீஸ்க்கு சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கிச்சன்ல இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் கீழே விழுந்திருந்திருக்கு. அதுக்கப்புறமா ரத்த கரைப்பட்ட ஒரு சின்ன ட்ரெஸ் உடைய ஒரு பீஸ், அது மட்டும் இல்லாம ஒரு கோடாரி, ஒரு ஆக்ஸ், இப்படி சில எவிடன்ஸ் எல்லாமே அப்ப ஆதாரமா கலெக்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அது எல்லாமே காணாம போயிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பொருட்கள் சாட்சியா இருந்தது அப்படிங்கிறது முதல் நாள் போலீஸ் எழுதின எஃப்ஐஆர்ல மட்டும்தான் எவிடன்ஸா ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமான ஒரு சாட்சி அட்டாப்சி ரிப்போர்ட். அதுல மட்டும்தான் அபயா எப்படி இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற விவரம் ரொம்பவே தெளிவா கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த கேஸ்ல அட்டாப்சி ரிப்போர்ட் கூட யாராலையுமே நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டே 3 முறை எடிட் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட வச்சது. பிகாஸ் அபயாவை அட்டாப்சி பண்ண டாக்டர் ராதாகிருஷ்ணன் அபயாவுடைய முதுகலையும் தலையிலையும் காயம் இருக்கிறதா ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அது கொலை கிடையாது. அபயா அந்த கிணத்துக்குள்ள குதிக்கும் போது இப்படி காயம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அபயாவுடைய இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அன்னைக்கு போட்டோகிராஃபரான வர்கீஸ் சாக்கோ அங்க கிரைம் சீனுக்கு போயிருந்தாரு. ஆனா அவரை அங்க போட்டோ எடுக்கவே விடல. சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே அங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, நிச்சயமா அபயா அவங்களே இறந்து போகல அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அங்க இருக்கிற சில ஃபாதர்ஸ் மற்றும் நன்ஸும் அபயாவுடைய இறந்த உடலை சரியா போட்டோ எடுக்க விடாம தடுத்திருக்காங்க. இருந்தாலுமே போட்டோகிராஃபர் வர்கீஸ் கஷ்டப்பட்டு சில போட்டோஸ் எடுத்திருக்காரு. அப்படி அவர் எடுத்த 6 முக்கியமான போட்டோஸ்ல அபயாவுடைய உடம்புல சில காயங்கள், கழுத்துல நகை கீறல்கள் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா அபயாவை அட்டாப்சி பண்ண டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல இப்படி ஒரு நகை கீறல்கள் இருக்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. இதுவே அங்க தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத சந்தேகிக்க வைக்குது. ஆரம்பத்துல இதை யாருமே பெருசா நோட் பண்ணல. மேலும் இந்த மாதிரி சின்ன சின்ன எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க தான் சில போலீஸும் மத்தவங்க எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆபீசர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுடைய மேலிடத்துல இருந்து வர்ற பிரஷர் இந்த கேஸ அபயா அவங்களே தான் இறந்து போனாங்க அப்படின்னு சீக்கிரமாவே முடிக்க ட்ரை பண்ணாங்க. அந்த சமயத்துல தான் இந்த கேஸ்ல எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடக்குது. 1993 டிசம்பர் 30 வர்கீஸ் பி தாமஸ் அப்படிங்கிற சிபிஐ அதிகாரி ஒருத்தர் அவருடைய போஸ்டிங்ல இருந்து திடீர்னு ரிசைன் பண்றாரு. இந்த கேஸ்ல அபயாவுடைய கிரைம் சீன்ல போட்டோ எடுத்தார் இல்லையா போட்டோகிராஃபர், அவருடைய பேரும் வர்கீஸ் தான், வர்கீஸ் சாக்கோ. இங்க சிபிஐ ஆபீஸோட பேரு வர்கீஸ் பி தாமஸ். சோ ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்த சிபிஐ ஆபீசர் அவரே ரிசைன் பண்றாரு. அதுவும் அவருடைய பதவிக்காலம் முடியறதுக்கு இன்னுமே 7 வருடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் கடைசியா இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த அபயாவுடைய கேஸ்ல அபயாவுடைய டெத் கண்டிப்பா ஒரு கொலை தான் அப்படின்னு முதல் தடவையா அவரே முன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜனவரி 19, 1994 கொச்சியில ஒரு பிரஸ் மீட்டும் ஏற்பாடு பண்றாரு. அதுல அபயா கண்டிப்பா கொலை தான் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறமா வர்கீஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஹையர் ஆபீசரான தியாகராஜன் தான் இந்த கேஸை மாத்தி ரிப்போர்ட் பண்ணும்படி பயங்கரமா பிரஷர் கொடுத்ததாகவும், ஆனா அது என்னால பண்ண முடியாது, என்னோட வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு மீடியா கிட்ட எல்லாருக்கு முன்னாடியுமே பகிரங்கமா சொல்லியிருக்காரு. இது இந்த விஷயம் இந்த கேஸ் கேரளா முழுக்கவே ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு சிபிஐ அதிகாரியே இப்படி நேரடியா சொன்னதால ஏற்கனவே அபயாவுடைய கேஸை நடத்தணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்ப தீவிரமா போராட ஆரம்பிக்கிறாங்க. அதனால உடனடியா தியாகராஜன் கொச்சி யூனிட்டுடைய சிபிஐ டீம்ல இருந்து நீக்கப்படுறாரு. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் இப்ப வேற ஒரு சிபிஐ டீம் கிட்ட கொடுக்கப்படுது. எம்எல் சர்மாவுடைய தலைமையில இந்த கேஸ் மறுபடியுமே முதல்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சம்பவம் நடந்து 2 வருடங்கள் கழித்து 1994 ஜூன் 13 இந்த சிபிஐ டீம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அதுல அபயா அவங்களே தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு இந்த கேஸை க்ளோஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் அதை ஏத்துக்கல. மறுபடியுமே இன்வெஸ்டிகேஷன் நகர ஆரம்பிக்குது. இப்ப சிபிஐ மற்றும் சில டாக்டர் டீம் சேர்ந்து சம்பவம் நடந்து 3 வருடம் கழிச்சு, அதாவது 1995 ஏப்ரல் 7 அபயாவுடைய இந்த டெத் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சோதிச்சு பார்க்கறதுக்காக அந்த கிரைம் சீன்ல டம்மி செக் பண்றாங்க. அதாவது அபயாவுடைய ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற ஒரு பொம்மையை உருவாக்கி அந்த பொம்மையை அதே மாதிரி அந்த கிணத்துக்குள்ள போடுறாங்க. ஆனா அதோடைய ரிசல்ட்டுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சோ இப்ப இந்த சிபிஐ டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு கொலையா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அபயா அவங்களே இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு உறுதி இல்லாத முடிவுக்கு தான் வராங்க. இதுக்கப்புறமா 1995 நவம்பர் மாதத்துல கேரளால இந்த கேஸ் ஒரு பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது. இந்த கேஸ்ல உண்மையை தெரிஞ்சுக்க எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கான்வென்ட்டை சேர்ந்த சில கன்னியாஸ்திரிகள் ஒன்னா சேர்றாங்க. கூடவே சில அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அபயாவுடைய கொலையில நீதி வேணும், சரியான விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல பேர் சேர்ந்து ஒன்னா அழுத்தம் கொடுத்ததால கொச்சி நீதிமன்றம் ஜூலை 1, 1996 என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியுமே புதுசா ஒரு சிபிஐ டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க விசாரிக்கிறதுக்கு 3 மாசம் டைம்லைன் கொடுக்கறாங்க. இப்ப இந்த டீமும் ஆரம்பத்திலிருந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முடிவா 1997 செப்டம்பர், அதாவது சம்பவம் நடந்து 5 வருடங்களுக்கு அப்புறமா அபயா கொலை செய்யப்பட்டிருக்கலாம், ஆனா இந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனால இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ரிக்வெஸ்ட் பண்றாங்க சிபிஐ டீம்.
இத்தனை வருஷமா அபயா அவங்களே தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சிபிஐயும் கிரைம் பிரான்ச்சும் இப்ப கொஞ்சம் மாத்தி அது ஒரு கொலையாவும் இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அத எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் அப்படின்னு ஒரு கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. சட்டத்துக்கு எதுவா இருந்தாலுமே ஒரு உறுதியான ஆதாரம் கண்டிப்பா வேணும். அதனால இந்த கேஸ் தொடர்ந்து நடக்குது. கோர்ட் இன்னுமே இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறாங்க, டைம் லைன் கொடுக்கறாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அபயாவுடைய கேஸ்ல ஆரம்பத்துல சாட்சியா வந்த 49 பேர்ல 8 பேர் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்ல மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் சாட்சிகள் பிறல் சாட்சிகளா மாற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முன்னதா அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்ப மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுலயே கோர்ட்டுக்கு இந்த கேஸ்ல கண்டிப்பா வேற ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, கண்டிப்பா இந்த கேஸுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ் கண்டிப்பா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க. இப்ப மறுபடியுமே புதுசா இன்னொரு சிபிஐ டீமை ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்ப சம்பவம் நடந்து 8 வருடங்களுக்கு அப்புறமா இயர் 2000ல இந்த கேஸ்ல 7வது சாட்சியா இருக்கிற நான் ஆல்ரெடி சொன்ன அந்த போட்டோகிராஃபருக்கு எடுத்த போட்டோஸ் எல்லாமே எவிடன்ஸா கோர்ட்டுக்கு காமிக்கப்படுது. அந்த போட்டோஸ் எல்லாமே நல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அபயாவுடைய கழுத்து பக்கத்துல இருக்கிற நகை கீறல்கள் கண்டிப்பா அபயாக்கு ரொம்பவே மோசமான ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே சந்தேகப்பட வச்சது. இதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் மறுபடியுமே நடக்க ஆரம்பிக்குது. ஆனா எந்த ஒரு முடிவுக்குமே வரல. அது ஒரு கொலையா அல்லது அபயா அவங்களே இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு யாருக்குமே சரியான ஒரு விளக்கம் கிடைக்கல. அதே போல மக்களும் வெளியே போராட்டங்கள் நடத்திட்டே தான் இருந்தாங்க. ஆனா சில பேருக்கு இது ஒரு கொலை தான் அப்படிங்கறதும் அந்த கொலையை யாரு செஞ்சாங்க அப்படிங்கறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதை அவங்க மறைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கோர்ட்டுக்கு வந்த சில சாட்சிகள் சொன்னதை மாத்தி பேசுறத பார்க்கும்போதே முன்னாள் சிபிஐ அதிகாரி வர்கீஸ் பி தாமஸ் சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியாத சில சக்தி வாய்ந்த கைகள் இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ இந்த கேஸை நடத்தி ஆகணும் அப்படின்னு மக்களும் அபயாவுடைய பேரண்ட்ஸும் தொடர்ந்து போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா இதையெல்லாம் யார் மறைக்க முயற்சி பண்றாங்க? அபயா கொலை தான் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதை யார் தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சிபிஐக்கு ஒருத்தர் மேல கூட சந்தேகம் இல்ல. இவங்க தான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்ப வரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் போலீஸ் அது வரைக்குமே சந்தேகப்பட்டு இன்வெஸ்டிகேட் கூட பண்ணல. சோ கிட்டத்தட்ட 15 வருடங்களா இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாதப்பதான் 2007 ஏப்ரல் 12ஆம் தேதி அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ரொம்பவே முக்கியமான ஒரு திருப்பம் இந்த கேஸ்ல நடக்குது. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே இந்த கேஸை பாக்குற கோணமே தலைகீழா மாறுச்சு. யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய விஷயம் வெளியே வருது. பிகாஸ் இந்த கேஸ்ல சம்பவம் நடந்து 15 வருடங்களுக்கு அப்புறமா அன்னைக்குதான் இந்த கேஸ்ல ஒரு புதிய நபர் என்டர் ஆகுறாரு. யாருமே எதிர்பார்க்காத விதத்துல இந்த கேஸ்குள்ள வராரு. அப்படி அந்த நபர் சொன்ன அந்த சாட்சி எல்லாத்தையுமே உரைய வச்சது. அந்த அளவுக்கு யாருமே யோசிக்க முடியாத ஒரு விஷயத்தை தான் அவர் சொன்னாரு. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல கூட இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்காது. மாட்டிக்கவே கூடாது அப்படின்னு நிறைய டெக்னாலஜியை வச்சு எவிடன்ஸை அழிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி பண்ணதாலேயே கில்லர்ஸ் மாட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் தான் கேரளா. அங்க 28 வருஷமா ஒரு மர்டர் கேஸ் நடந்திருக்கு. அதுவும் ஒரு உறுதியான ஆதாரம் கூட இத்தனை வருஷமா தேடின சிபிஐக்கு கிடைக்கல. இந்த கேஸ்ல 4 சிபிஐ டீம் மாற்றப்பட்டிருக்காங்க. அதே நேரம் பலரும் சுயநலம் இல்லாம அபயாக்கு முன்னாடி நின்று போராடி இருக்காங்க. இந்த கேஸ்ல பல பேர் விலைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க, பல பேர் மிரட்டப்பட்டிருக்காங்க. பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழக்குல அதே பணம் 28 வருஷமா ஒரு வழக்குல உண்மையை மறைக்க பயன்பட்டிருக்கு. ஆனாலுமே கடைசியா ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அது எல்லாத்துக்குமே காரணம் ஒரே ஒரு ஆள் தான். அந்த நபரை பத்தின உண்மையான அடையாளம் தான் அனைவருக்கும் மத்தியில ஒரு பேசு பொருளா மாறுச்சு. இப்படி கூட நடந்திருக்குமோ அப்படின்னு யாராலையுமே நம்ப முடியாத ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை தான் அந்த நபர் நீதிமன்றத்துல எல்லாருக்கு முன்னாடியுமே சொன்னாரு. அப்படி எல்லாத்தையுமே
ஷாக் ஆகுற வகையில அந்த நபர் என்ன சொன்னாரு, அது மட்டும் இல்லாம அவர் யாரு, அபயாவுக்கு அன்றைய நாள் உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப புதுசா என்ட்ராயிருக்கிற நபர் எப்படி கண்டுபிடிச்சாரு, அவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீட் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனை இதோடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். இந்த முழு கேஸ் பத்தியுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்களே அந்த நபரை நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஒருவேளை இந்த கேஸை பத்தி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட்டை தயவு செஞ்சு கமெண்ட்ல ரிவீல் பண்ணாதீங்க. இந்த கேஸை பார்த்த நீங்களும் கூகுள்ல போய் தேடாதீங்க. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேரளால நடந்த ரொம்பவே முக்கியமான ஒரு வழக்கு தான் சிஸ்டர் அபயாவுடைய வழக்கு. அபயாக்கு என்ன நடந்திருக்கும், அது ஒரு கொலையா இல்ல அபயா அவங்களே இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான மிஸ்ட்ரி, கிரைம் த்ரில்லர், சால்வ்டு, அன்சால்வ்டு கேசஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்டிஐ பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங் நரேஷனோட ட்விஸ்டோட பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.